ஹாய், திஸ் இஸ் மீனா. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான பேசிக் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். சே கன்சிடர் திஸ் அஸ் அ லைன் ஏ. இது லைன் ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது லைன் பி, இது லைன் சி. இந்த லைன் பியும் லைன் சியும் parallel டு ஈச் அதர். ஓகேவா, ரெண்டு லைனுமே பேரலாக இருக்குது மீன்ஸ் என்ன அர்த்தம்னா ஒன்று என்றைக்குமே இன்டர்செக்ட் பண்ணாது, க்ராஸ் அவுட் பண்ணாது. இது ரெண்டுமே மீட் பண்ணாமல் டைரெக்டாக போயிட்டே இருக்கும். லைக் ரயில்வே ட்ராக்ஸ் எப்படி அதோட பாத் நேராக போய்கிட்டே இருக்கும், ஒன்று மீட்டே பண்ணாது. சிமிலர்லி பேரலோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஒன்று மீட் பண்ணாது. ஸோ லைன் பி அண்ட் லைன் சி ரெண்டுமே பேரலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இந்த லைன் பி லைன் சி பேரலாக இருக்குது. இந்த லைன் ஏ இருக்குது இல்லையா, இது இந்த லைன் சிக்கு பேரலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைன் ஏ இஸ் parallel டு லைன் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லைன் சி இஸ் ஆல்ரெடி parallel டு லைன் பி. அப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா திஸ் லைன் பி இஸ் parallel டு லைன் ஏ அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். 3 லைன்ஸ் இருக்குது. இந்த 3 லைன்ஸில் ஒரு லைன் இன்னொரு லைனோட பேரலாக இருக்குது. அண்ட் அதே லைன் வேறு ஒரு லைனோட பேரலாக இருக்குது அப்படின்னா இந்த வேறு ஒரு லைனும் இந்த இன்னொரு லைனும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.